சமூக வலைதளங்களில் நிறைய உணவு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வருகின்றதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நிறைய பேர் ஹோட்டல்களுக்கு சென்று ஃபுட் ரிவ்யூ போடுகிறார்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இளம் தலைமுறையினர் ஃபுட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்று ஃபிட்னஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்ப வேண்டும் எனவும் அங்கு மக்கள் விரும்பும் மக்களாட்சி அமைய வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்களில் ஒருவன் என்ற ஒரு திட்டத்தின் வாயிலாக பொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில ஒரு அறிக்கையை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். அதாவது 2 மாதங்களுக்கு ஒரு முறை உங்களில் ஒருவன் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில பொதுமக்கள் முதல்வரிடம் கேள்வி கேட்பார்கள். அப்படி பொதுமக்கள் வைக்கும் கேள்விகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதிலளிப்பார். அந்த வகையில பல்வேறு பொதுமக்களின் கேள்விகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதிலளிக்கிறார். குறிப்பாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்திருக்கிறது. இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற ஒரு கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தமிழ்நாடு முழுவதுமாக இந்த பட்ஜெட்ல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியும் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மேற்கொண்டு இந்த சமூக வலைதளங்கள்ல நீங்க பார்ப்பதுண்டா என்ற பொதுமக்கள் கேள்விகளுக்கு நான் தினந்தோறும் சமூக வலைதளங்களை பார்ப்பதுண்டு. பொதுமக்கள் உணவுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பல்வேறு உணவகங்கள்ல இணையதளம் வாயிலாகவே உணவை ஆர்டர் செய்து உண்டு வருவதை அதிகமாக பார்க்க முடிகிறது. அந்த வகையில உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மக்கள் அதே போன்று உடற்பயிற்சிக்கும் முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு பதிலை தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற ஒரு கேள்விகளானது கேட்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் பாலியல் வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. பாலியல் குற்றங்கள் செய்பவர்கள் அவர்கள் வீட்டில் இருந்தபடியே குற்றம் நடந்தால் எப்படி எதிர்கொள்வார்கள் என்று நினைத்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். மேற்கொண்டு வெளி மாவட்ட பயணிகளுக்கு செல்லும் பொழுது கிடைக்கும் அனுபவங்கள் என்ன என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து வெளி மாவட்டங்களில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக தொடர்ந்து பயணம் மேற்கொள்வது உண்டு. வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிக பாசத்துடன் என்னை வரவேற்பது உண்டு. இது மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. மணிப்பூர் நிலவரம் குறித்தும் பொதுமக்கள் சார்ந்து ஒரு கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்துல மக்கள் ஆட்சி அமைய வேண்டும். அங்கே நடக்கும் வன்முறைகள் தொடர்ந்து நடக்கும் வன்முறைகள் கட்டுப்படுத்தப்பட்டு வரும் காலங்களில் மக்களாட்சி தொடரணும், அங்க அமைதி நிலவணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் முயற்சிக்கிறாரு. இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளுக்கு பொதுமக்களின் கேள்விகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்களின் ஒருவன் என்ற திட்டத்தின் வாயிலாக பதிலளித்திருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.